ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்திலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோயில் அமைந்திருக்கும் குன்றை வலம் வந்து இரும்பீஸ்வரரை வழிபடுகின்றனர். இந்த கோயில் சோழ மன்னன் முதலாம் ஆதித்யாவால் கட்டப்பட்டதாகும். இங்கு நடைபெற்ற போரின் நினைவாக கட்டப்பட்டதாகும். திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவிரும்பூர் என்ற ஊரில் கோயில் கொண்டிருக்கும் இரும்பீஸ்வரர் கோயில் பற்றி நாம் இன்றைய தொகுப்பில் காணலாம். இந்த கோயில் ஒரு மலைக்குன்றின் மேல் அமைக்கப்பட்டிருப்பது முதலாவது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காலை 6:30 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலையில் அதிகாலை 4:30 தொடங்கி இரவு காலை 8:30 வரை பக்தர்களின் சாமி தரிசனத்திற்காக கோயில் திறந்திருக்கும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இந்த இரும்பீஸ்வரர் 70வது தேவார தலமாகும். கோயில் உருவான வரலாறு இந்திரலோகத்தை தாரகாசுரன் என்ற அரக்கன் கைப்பற்றி இந்திரனையும் தேவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான். தங்களை காப்பாற்றுமாறு தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். உடனே அவர் பூலோகத்தில் குன்றின் மீது சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். அவரின் லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் தாரகாசுரன் அழிவான் என பிரம்மா தெரிவித்தார். உடனடியாக தேவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தனர். ஆனால் எப்படி சென்றாலும் அசுரனிடம் சிக்கி விடுவோம் என்பதால் அனைவரும் சிறிய இரும்பின் வடிவம் எடுத்து கோயில் சென்று சிவனை மலர் வைத்து வழிபட்டனர். தேவர்கள் இரும்பின் உருவமாய் சிவனின் உச்சியில் பூவை வைப்பதற்காக ஏறிய போது லிங்கம் வழவழப்பாக மற்றும் செங்குத்தாக இருந்ததால் மிகவும் கஷ்டப்பட்டனர். அதனை கண்டு உடனடியாக சிவன் தேவர்கள் எளிதாக இரும்பாகி ஏறிவர மண்மேடு போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டே சற்றே இடது பக்கமும் சாய்ந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தேவர்கள் சிவன் தலையில் மலர் வைத்து வழிபட அவர்களுக்கு அருள் புரிந்து தரகாசுரனை அழித்தார் என்பது வரலாறாகும். இரும்பின் வடிவமாக வந்த தேவர்களை காத்த ஈஸ்வரர் என்பதால் இவர் இரும்பீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். கோயிலின் பெருமை இரும்பீஸ்வரர் கோயிலில் இருக்கும் சிவலிங்கம் புற்று வடிவில் ஒரு முழுமையான அமைப்பு இல்லாமல் மேடும் பள்ளமுமாக காட்சியளிக்கிறார். இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் என்பது கிடையாது. எண்ணெய் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது. அதேபோல் இடது புறத்தில் சற்றே சாய்ந்தவாறு இருப்பதால் மத்தியில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது. இது பார்ப்பதற்கு லிங்கம் 2 பகுதிகளாக பிரிந்து இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. பக்தர்கள் இடது புறத்தை அம்பாளின் அம்சம் என்றும் வலது புறத்தை சிவனின் அம்சம் என்றும் சொல்கின்றனர். அதனால் இரும்பீஸ்வரரை சிவசக்தி லிங்கம் என அழைக்கின்றனர். மேலும் சிவனுக்கு தினமும் பூஜைகள் நடக்கும்போது இரும்புகள் கருவறைக்குள் வரிசையாக ஊர்ந்து சென்று நைவேத்திய பொருள்களை எடுத்துக் கொள்ளும் என சொல்லப்படுகிறது. சிவனே இரும்பு வடிவில் வருவதாக பக்தர்கள் கருதுகின்றனர். அழகுக்கு உதாரணமாக சொல்லப்படும் மன்மதனின் மனைவியான ரதி தன் அழகு மீது தனக்கே ஆணவம் வந்து விடக்கூடாது என இந்த கோயிலில் வந்து சிவனை வணங்கிவிட்டு சென்றதாக புராணங்கள் சொல்கிறது. அதேபோல் இரும்பீஸ்வரர் கோயில் பிரகாரத்தில் பைரவர் சன்னதியும் அதற்கு நேர் எதிரே கஜலட்சுமி சன்னதியும் இருக்கிறது. இந்த இருவரையும் ஒரே நேரத்தில் வேண்டிக் கொள்வதால் வாழ்க்கையில் ஏற்படும் பயன்கள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பொங்கும் என்பது நம்பிக்கையாகும். மேலும் தெற்கு நோக்கியபடி தனி சன்னதியில் அம்பாள் நறுங்குழல் நாயகி வீற்றிருக்கிறாள். அம்பாள் எப்போதும் நறுமணம் வீசிய கூந்தலுடன் இருக்கிறாள் என்பது பக்தர்களின் உணர்வாக பார்க்கப்படுகிறது. தினமும் வெவ்வேறு விதமாக அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. மேலும் சிவன் கருவறைக்கு வெளியே இருக்கும் துவார பாலகர்களில் ஒருவர்
சாந்தமுகத்துடனும் மற்றொருவர் கோபமான முகத்துடனும் இருக்கின்றனர். இந்த கோயிலுக்கு வந்தால் மனதில் இருக்கும் ஆணவம், கோபம் போன்ற தீய குணங்கள் எல்லாம் காணாமல் போய் சாந்தமான வாழ்க்கை அமையும் என நம்பிக்கையாக உள்ளது. சிவனுக்கு பின்புறம் சிவனும் மகாவிஷ்ணு சேர்ந்த கோலத்தில் சங்கரநாராயணரும் ருத்ராட்ச பந்தலின் கீழ் நடராஜர் காலில் கொலுச்சு அணிந்த கோலத்தில் இருப்பதும் இந்த கோயிலில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கோயிலின் சிறப்புகள்: கோயில் பிரகாரத்தில் உள்ள நவகிரக சன்னதியில் சூரியனுடன் அவரது மனைவியர்களாக கருதப்படும் உஷா, பிரதீஷா ஆகிய இருவரும் நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்கின்றனர். கோயிலுக்கு இடது பக்கத்தில் கைலாசநாதரும் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். மேலும் பிரம்ம தீர்த்தம், மது தீர்த்தம், குமார தீர்த்தம், பதும தீர்த்தம் என 4 வகை தீர்த்தங்கள் இந்த கோயிலில் உள்ளது. கருவறைக்கு பின்புறத்தில் காசி விஸ்வநாதர், சண்முக சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை ஆகிய சன்னதிகளும் உள்ளது. இந்த கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை ஆகியவை மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும். எறும்பீஸ்வரரை தினம் நாம் வேண்டிக் கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோம்பல்களும் நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கும் குணம் உண்டாகும் மற்றும் துயரங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை சென்று வணங்கி பலனை பெறுங்கள்.